நிரம்பி வழிகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் அப்படி சொல்லும் போது எண்ணெய் எதுக்கு அடையாளமா இருக்கீங்க? பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படி பார்க்கும் பொழுது, பாத்திரம்ங்கிறது நம்முடைய செயல்பாடு, நம்முடைய சரீர ரீதியான செயல்பாடு. அதற்கு தேவன் அந்த பாத்திரத்தை கொடுத்தது யாருன்னா, பாத்திரமா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரமா கொடுத்து அவருடைய வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியினுடைய காரியங்களையும் அளவில்லாமல் யாருக்கு கொடுத்தாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, தம்முடைய காரியம் சித்தம் என்று செயல்படுத்த யார் போவார் அப்படிங்கிற போது அதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நான் போகிறேன் என்று யார் சொன்னாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி வந்தார். அவருக்கு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியையும் அவருடைய வார்த்தையா இருக்கக்கூடிய காரியங்களையும் அதிகமாக கொடுத்து அந்த பாத்திரத்தை முழுமையாக தேவனுக்கென்று அர்ப்பணித்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஜீவ காலம் முழுவதும் தேவனுடைய காரியங்களுக்காக தர்த்தம் செய்து தன் ஜீவனை விட்டவராக. அவருடைய பாடுகள் நிறைந்த அந்த பாத்திரம் எது என்றால், அவரு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய சரீரத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பாத்திரமாக எடுத்துக்கொண்டு வந்து ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து ஈடுபடியாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்கள் மற்றும் உயிர் ஜீவன்கள் எல்லாருக்குமே என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதாமின் சந்ததி மட்டுக்குள் வந்த எல்லாருக்குமாக விற்கும் பொருளை கொடுத்தார். மரணம் என்ற இருளில் உள்ள காரியங்களில் இருந்து ஒளியின் பிரகாசத்திற்குள் வரும்படியாக என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய பாத்திரத்தை ஒப்பு கொடுத்து ஜீவித்தவராக இருந்தார். அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அவர் போற இடமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போகிற இடத்துல எல்லாம் ஒளியினை கண்டார்கள், பிரகாசத்தை கண்டார்கள் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லப்படுது, வேதத்துல சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்ப இருளில் இருந்த நம்மை ஒளியில் உள்ள ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நம்மளை என்ன பண்ணியிருக்கார் பார்த்தீங்கன்னா, தேவன் அழைத்திருக்கிறார். அதற்குரிய காரியங்களுக்களாக நாமும் நடந்து தேவனுடைய காரியங்களை சித்தமாக செயல்படுத்த தேவன் தாமே நம்மை கிருபை செய்வாராங்க. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கும் பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 56 அடிப்படை சத்தியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதற்குரிய பாடத்துக்குள்ளாக தான் நாம் இன்றைய நாளில் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் பார்க்க எடுக்கும் பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய மனுஷன். இந்த பாடமானது ஒரு நிழலும் பொருளுமான பாடம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா நிழலும் பொருளுமான பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம், அதாவது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்களும், அங்க நடந்த நிழலா நடந்த சம்பவம் இப்ப நமக்கு பொருளாக அடையாளமாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறியக்கூடியதுதான் நிழலும் பொருளுமான பாடம் அப்படி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சம்பவம் எப்ப எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் தேசத்துல நடந்தது. பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நியாயம் விசாரிக்க என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தேவன் தம்முடைய தேவ பிள்ளைகளை கொடுக்கிறார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இஸ்ரேலர்கள் ஞானத்துக்குள்ள அல்லது கீழ்ப்படிதலுக்குள்ள வந்தாங்கன்னா இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படி பார்த்தோம்னா, மற்ற புறஜாதி ஜனங்களை ஆளுகை செய்வது போல எங்களையும் ஆளுகை செய்வதற்கு ராஜா வேண்டும் அப்படின்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவன்கிட்ட கேட்கல, நியாயாதிபதிகள் முற்பிதாக்கள் இவங்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நியாயாதிபதியா இருக்கக்கூடிய சாமுவேல் என்ன பண்றது சார், அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ராஜாக்களே தேவன் கொடுக்கிறாரு. ராஜாக்களும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய நியாயங்களை முறைமைகளை பின்பற்றி வாழ்ந்தாங்கன்னா இல்ல, அவங்க
அவங்களுக்கு மன சிந்தனையில என்ன ஓடுதோ அதை செஞ்சு என்ன பண்றாங்கன்னா வேறு விதமான முறைமைகள்ல ஆளுகை செய்யறாங்க. தேவனுக்குரிய ஞானத்துல அவங்க ஆட்சி செய்யாம போறாங்க. அப்படி பார்க்கும்போது முதலாவதாக இஸ்ரேலை ஆளுகை செய்யும்படி யாரு ராஜாவை கொடுத்தாரு பார்த்தோம்னா சவுல ராஜாவாக தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு பாக்குறோம். அதுக்கப்புறம் யாருங்க? தாவீது, அதுக்கப்புறம் சாலமோன். இவங்க ஓரளவுக்கு நிலவரமான ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் எத்தனை கோத்திரங்க? மொத்தம் 12 கோத்திரம். அதுக்கப்புறம் சாலமோனுடைய ஆட்சிக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12 கோத்திரங்கள் 2 பிரிவாக பிரிகிறது. யூதா பெஞ்சமின் அப்படிங்கிற கோத்திரம் ஒரு கோத்திரமாகவும் மற்ற 10 கோத்திரங்கள் என்னவாகுதுன்னா ஒரு கோத்திரமாக பிரிந்து போகுதுன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா யூதா பெஞ்சமின் கோத்திரம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எருசலேமை தலைநகரா கொண்டு ஆளுகை செய்யறாங்க. இந்த 10 கோத்திரத்துக்கு யார் ராஜாவா இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா சாலமோனுடைய இல்ல 2 கோத்திரத்துக்கு தான் சாலமோனுடைய மகன். யூதா பெஞ்சமின் கோத்திரத்துக்கு தான் சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் ராஜாவா இருந்து ஆளுகை செய்கிறாரு. மற்ற 10 கோத்திரத்துக்கு யாரு ஆளுகை செய்யறாரு பார்த்தோம்னா எரோபெயாங்கிறவரு ராஜாவா இருந்து ஆளுகை செய்கிறார். அவரு ஆளுகை செய்கிறது தலைமையிடமா எது வச்சு ஆளுகை செய்கிறாருன்னா சமாரியாங்கிற ஒரு இடத்தை கொண்டு ஆளுகை செய்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த 10 கோத்திரத்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய திட்டங்களையும் நியமங்களையும் முறைமைகளையும் தேவனை வணங்குவதற்காக என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சாலமோன் கட்டின தேவாலயத்திற்கு சென்று என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய நியமங்களையும் கற்பனைகளையும் அதாவது பலிகளை செலுத்துறதுக்காக வேண்டி போவாங்க. இது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 கோத்திர ஜனங்கள் எருசலேமுக்கு போய் பலி செலுத்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை அந்த 2 கோத்திரத்தோட சேர்ந்துக்கிட்டு எரோபெயாமுக்கு எதிராக செயல்படுவாங்க அல்லது அவரை கொண்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு யோசனை யாருக்கு வருதுன்னா இந்த 10 கோத்திரத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவா இருக்கிற எரோபெயாமுக்கு ஒரு சிந்தனை வருது. அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களை எப்படியாவது அங்க போக விடாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்றாருன்னா நல்ல திட்டமிட்டு செயல்படுறாரு. என்ன சிந்திச்சு செயல்படுறாரு பாத்தீங்கன்னா அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எதுல விழுந்து போனாங்க? விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களை செஞ்சு வணங்குறதுல விழுந்து விட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே எகிப்தில இருந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் வாங்கி கொண்டு வருவதற்காக தேவன் மலை மீது வா அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்றாங்க, மோசே மலையில ஏறி போறாரு. ஆனா அதுக்குள்ள என்ன நடந்துச்சு, மோசே திரும்பி வர்றதுக்கு நாட்கள் செல்லும் அப்படிங்கிறதுக்காண்டி கடந்து போனதுனால என்ன பண்றாங்க, ஆரோனை பிடிச்சி பாடாப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, கன்றுக்குட்டியை வலிச்சு வச்சு வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அதே போல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த நினைவை கொண்டு எரோபெயாம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா 2 பொன் கன்றுக்குட்டிகளை செஞ்சு என்ன பண்றாருங்க பாத்தீங்கன்னா எங்க வைக்கிறாரு பாத்தீங்கன்னா அந்த 10 கோத்திரத்து இடத்துல இருக்கக்கூடிய தான்லையும் பெத்தேலையும் 2 இடத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா 2 பொன் கன்றுக்குட்டிகளை செஞ்சு வணங்க வச்சுறாரு. என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அதுவும் தவிர என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா இது தேவனுடைய திட்டமா அப்படி பார்த்தோம்னா தேவனுடைய திட்டம் இல்லை, தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய காரியங்களை செய்யறாரு. அதுவும் இல்லாம இந்த எரோபெயாம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துல இருந்து உங்களை அழைச்சிட்டு வந்த தேவன் இவங்க தான், இந்த பொன் கன்றுக்குட்டிகள் தான் அப்படி சொல்லி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை வணங்க எருசலேமுக்கு போக விடாமையும் நீங்க அங்க போய் கஷ்டப்பட்டு நீங்க போய் வணங்குறது கஷ்டமா இருக்கும், அதனால என்ன பண்ணுங்க இங்கேயே இந்த பெத்தலையும் தானிலையும் உருவாக்கப்பட்ட இந்த பொன் கன்றுக்குட்டிய நீங்க வணங்குங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்குள்ளாக கடந்து போக வைக்கிறார். இது தேவனுடைய பார்வையில அது பாவமா போயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம். இந்த சம்பவம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது இன்னொரு சம்பவம் நடக்குது. இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இன்னும் என்னென்ன காரியம் செய்யறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது
மூன்று காரியங்களை வந்து என்ன பண்றாருன்னா தவறான வழிகளில் நடத்தக்கூடிய காரியத்தை யாரு செய்யறாரு பாத்தீங்கன்னா இந்த யெரொபெயாம் செய்யறாரு பார்க்கணும். அது என்னென்ன மூன்று காரியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒண்ணு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பொன் கன்றுக்குட்டிகளை வைத்து மக்களை தேவனை வணங்க விடாத அளவுக்கு மோசம் போக்குறவரா இருக்கிறாரு ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல ஆராதனை செய்வதற்கு யாரு தேர்ந்தெடுத்தாங்க, லேவியர் தேர்ந்தெடுத்தார். லேவியர்களை ஆசாரியராகவும் தேவனை ஆராதிக்கிறவர்களுமா அவருடைய கூடார பணிகளுமாக வேலை செய்வதற்கு யாரை தேர்ந்தெடுத்தான்னு பாத்தீங்கன்னா லேவியர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த யெரொபெயாம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட லேவியர்கள் அல்லாத ஈழமான ஜனங்களை வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த பொன் கன்றுக்குட்டிகளுக்கு ஆராதனை செய்வதற்காக என்ன பண்றாருன்னா ஜனங்களை ஏற்படுத்துறார் அப்படின்னு பாக்குறோம். ரெண்டாவது. மூன்றாவதா என்னத்தை ஏற்படுத்துறார் அப்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது தேவனுடைய கட்டளைகள் என்ன, தேவனை வணங்க போகும்போது என்ன பண்ணானுங்க, பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கிறோம். அவங்கள என்ன பண்ணிருக்கணும்னா ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யணும்னா என்ன பண்ணணுங்க, அவங்க தங்களை சுத்திகரிச்சிருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சவங்களை தான் என்ன பண்ணாங்க ஆராதனைக்குரியவங்களா கொண்டு போய் சேர்த்திருக்கணும். அப்படி இல்லாம என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்றாருன்னா தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்காதவங்களை என்ன பண்றாருன்னா அங்க ஆராதனை செய்ய வைக்கிறவங்களா அவர் என்ன பண்றாருன்னா யெரொபெயாம் செய்யக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இந்த சம்பவம் எல்லாம் எங்க இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27 29 வசனங்களை வாசிக்கலாம். பக்கம் 445. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் வசனம் 27. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பழிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்கள் எகிப்தில் இருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். அதாவது இந்த யெரொபெயாம் என்ன பண்றாருன்னா சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாமோட சேர்ந்துக்கிட்டு போயிருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா இந்த 2 பொன் கன்றுக்குட்டிகளை செஞ்சு வைக்கிறார் பெத்தேலிலும் தானிலும் அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது என்ன காரியம் செய்யறாரு பாத்தீங்கன்னா இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக தேவனுக்கு எதிராக 3 முக்கியமான காரியத்தை அவர் செய்யறாரு. என்னென்ன காரியம் செய்யறாரு பாத்தீங்கன்னா பொன் கன்றுக்குட்டிகளை வைத்து மக்களை மோசம் போக்குறாரு, லேவியர் அல்லாத ஈனமான ஜனங்களை ஆசாரியராக்குறாரு, மூன்றாவது என்ன பண்றாருன்னா தேவனுடைய திட்டங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி அமைக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இப்படி செஞ்சு கொண்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா இஸ்ரேலில இருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் வராரு. அவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த யெரொபெயாம் இப்படி ஆராதனை செஞ்சு கொண்டு இருக்கும்பொழுது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய மனுஷன் இந்த சிலைகளை எல்லாம் உடைத்து போட்டு இந்த ஆசாரியர்களை எல்லாம் என்ன பண்ணுவாரு இந்த பலிபீடத்தின் மேலாக கொன்று போடுவார் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து தீர்க்க தரிசனமா சொல்றார் அப்படின்னு பாக்குறோம். வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 13:1. யெரொபெயாம் தூபம் கட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. அப்படி பார்க்கும்போது எதிர்காலத்துல யோசியாங்கிற ஒரு ராஜா வந்து இது மாதிரி காரியத்தை செஞ்சாரு. இப்படி சொல்லும் போது இந்த தேவனுடைய மனுஷனை இந்த யெரொபெயாம் ஒரு ராஜா இல்லைங்க, அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த தேவனுடைய மனுஷனை நீட்டி அவனை பிடியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன நடக்குது பாத்தீங்கன்னா அவருடைய நீட்டின கை திரும்ப மடங்காம தேவனை என்ன பண்றாருன்னா தடுத்துறாரு. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா
உடனே என்ன பண்றான்னா அந்த தேவனுடைய மனுஷனை நோக்கி அந்த யெரொபெயாம் நான் தவறு செஞ்சுட்டேங்கிற மாதிரி சொல்லி நினைச்சு என்ன பண்றான்னா, நீங்க தேவனோட வேண்டிக் கொள்ளுங்க, எனக்கு பழையபடி இந்த கை திரும்பும்படி எனக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாருன்னா தேவனிடத்துல இந்த தேவனுடைய மனுஷன் விண்ணப்பம் பண்றாரு. உடனே அவருடைய கை பழையபடி சீராயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம். இந்த வசனங்களை எங்க வாசிக்கலாம்னா 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. அப்படி நடந்தது சம்பவத்தை பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா இந்த யெரொபெயாம் என்ன பண்றான்னா தேவனுடைய மனுஷனை நோக்கி நீங்க என்னோட வாங்க, நான் உங்களை கனம் பண்ணுவேன், என்னுடைய விருந்துகள்ல பங்கு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த தேவனுடைய மனுஷனை கூப்பிடுறாரு. ஆனா அதுக்கு அந்த தேவனுடைய மனுஷன் என்னன்னு சொல்றாரு பார்த்தோம்னா இல்ல, தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை இது என்ன சொன்னாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அவர் என்ன இந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நீர் உம்முடைய வீட்டுல பாதி கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மோட வரமாட்டேன். என்ன தேவன் எனக்கு கட்டளை என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்தலத்துல அப்பம் புசிப்பதில்லை, தண்ணீர் கொடுப்பதில்லை என்று நீ குடிக்காம திரும்பி வந்துரு, அதாவது போன வழியே போகாம திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு, தேவன் எனக்கு கட்டளை எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாங்க தேவனுடைய மனுஷன் இங்க சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். 7ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடு கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை அப்படி சொல்லி என்ன பண்ற அது இன்னுமாக வசனங்களை வாசிக்கலாம். 10 வரைக்கும் வாசிச்சிருங்க. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். அப்படி பார்க்கும்போது இன்னும் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிடுவாங்களா? அந்த சம்பவத்தை முடிச்சிருக்கோம். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவுடைய சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரனுடனே கழுதையின் மேல் ஏறி சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானோ என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியவும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோட திரும்பவும் உம்மோட உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோட நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். அப்படி பார்க்கும்பொழுது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த கிழட்டு அந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இதே பெத்தேல்ல இருந்து ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவரை போய் சொல்லி என்ன பண்றாங்க, கொண்டாந்து சாப்பிட வச்சு தண்ணீர் அப்பம் கொடுத்து புசிக்க வச்சிடாரு. அப்பதான் தேவனுடைய தரிசனம், அதாவது தேவனுடைய கோபம், அதாவது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா இந்த கிழட்டு தீர்க்க தரிசிக்கு கொடுக்கப்படுது. என்னன்னா, ஏன்னா அவர்கிட்ட என்ன, தேவன் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா திரும்ப மாத்துறவரா அப்படின்னா இல்ல. என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிருக்காரு இந்த தேவனுடைய மனுஷன், தேவன் சொன்னபடி போன வழியில போகாம திரும்பி வேறு வழியா போயிருக்கணும், அப்பம் தண்ணீர் எதுவும் புசிக்காம போயிருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாரு இந்த தேவனுடைய மனுஷன், என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு ஒரு தீர்க்கதரிசிங்கிற மாதிரி பொய் சொல்லி, யாருங்க இந்த கிழட்டு தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாருன்னா பொய் சொல்லி இந்த தேவனுடைய மனுஷனை கூட்டி கொண்டு போய் அவர் கர்வாலி மரத்துல போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்தார்.
இது நிழலான காரியம், கருவாளி மரம் என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, தேவனுடைய வார்த்தை உண்டாகி நீ என்ன பண்ணுவ, என்ன பண்ண, நீ சிங்கத்தின் இதுல அடிபட்டு சாவா, நீ என்ன பண்ண மாட்டா, பிதாக்களுடைய கல்லறையில் போய் சேர மாட்டா அப்படின்னு இந்த தேவனுடைய மனுஷனுக்கு கிழட்டு தீர்க்கதரிசி சொல்றாரு. இது தேவனுடைய வார்த்தையா சொல்லி இது முடிஞ்சு, இதான் சம்பவம், நடந்த காரியம். அப்படி பார்க்கும்போது இந்த சம்பவத்துல நமக்கு தேவன் நடந்த நிழலா நடந்த சம்பவத்துல பொருளா நமக்கு என்ன காரியத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்றோம், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் முதல் கொண்டு என்ன போறோம், இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, கானான் தேசத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாலும் அவங்களுடைய சிந்தை எப்படி இருந்ததுங்க, எகிப்தை நோக்கி தான் இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அது போலதான் இன்றைய கிறிஸ்தவர்களும் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்களும் என்ன பண்றாங்க, நாங்க பரலோகத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஆனா அவங்க பரலோகத்துக்கு போறோம்னு அவங்க ஆனா சிந்தை எதை நோக்கிதான் இருக்குதுங்க, இந்த உலகத்தை நோக்கித்தான் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது என்ன நடக்குது அப்படி பார்த்தோம்னா, இந்த யெரொபெயாம் ராஜா 2 பொன் கன்றுக்குட்டிகளை செஞ்சு வச்சாரு. அப்படி பார்க்கும்பொழுது பொன் கன்றுக்குட்டி என்னத்துக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொண்ணுனா எதுக்கு அடையாளமா இருக்குங்க, பொண்ணுனா இது என்ன, வலிமையானது, அதாவது வலிமைங்கிறத விட செல்வ பெருக்கானது அப்படி எடுத்துக்கலாங்களா. பொண்ணுனா 2 பொன் கன்றுக்குட்டி அப்படிங்கிறது இப்ப அடையாளமா யாரா இருக்கிறது, கரெக்ட். அதாவது ஆர்சி ஒரு பொன் கன்றுக்குட்டி, இன்னொரு பொன் கன்றுக்குட்டி யாருங்க, புரோட்டஸ்டன்ட் அமைப்பு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிழட்டு தீர்க்கதரிசி யாரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை வழி நடத்தக்கூடிய போதகர்கள், ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு எதிரா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக என்ன பண்றாங்க, சிலைகளை வார்ப்பித்து தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை சொல்வது போல என்ன பண்றாங்க, தவறான போதகங்களை போதித்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மக்களை பரலோகத்துக்கு அழைச்சு சென்றோம், நாங்க போறோம், அழைத்துட்டு போறோம்ங்கிற மாதிரி இல்லாம என்ன பண்றாங்க, அழைத்துட்டு அவங்களும் போறதுல வரவங்களையும் அழைச்சிட்டு போற மாதிரி இல்லை. என்ன பண்றாங்கன்னா, தவறான போதகங்களையும் வார்த்தைகளையும் தியானிக்கக்கூடியவர்களாக என்ன பண்றாங்கன்னா இங்க பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். அதே போல இந்த கிழட்டு தீர்க்கதரிசி யாரா இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. அதே போல இன்னொரு பொருளா என்ன யார் இருக்கிறது பார்த்தோம்னா, இந்த யெரொபெயாம் பொன் கன்றுக்குட்டியை செஞ்சார் இல்லைங்களா, அதுக்கு அடையாளமா யார் இருக்காரு பார்த்தோம்னா, சாத்தானுக்கு அவரு அடையாளமா இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அதே போல ஆர்சி அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய காரியத்துக்கு, அதாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, ஈஸ்டர் கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே இந்த ஆர்சி அமைப்பு கொண்டாடுறது வந்து உண்மையான கிறிஸ்துமஸ் வந்து அன்னைக்கு உள்ளதுங்களா, கிறிஸ்து அன்னைக்கு தான் பிறந்தாரா அப்படின்னா டிசம்பர் 25 அன்னைக்கு பிறந்தாரா, அன்னைக்கு பிறந்தாரானா இல்ல. அதே போல ஈஸ்டரும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மரித்தது கரெக்டான சரியான நாளை கொண்டாடுறாங்களா, அதுவும் இல்லை. அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாங்க வந்துங்கன்னா, நியமங்களையும் முறைமைகளையும் மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக யாரு செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கத்தோலிக்க, அதாவது கிறிஸ்தவ அமைப்பா இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்கர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல எல்லாம் கடைசியா என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும் போது, அன்றைய நாள்ல எப்படி யெரொபெயாம் வந்து ராஜா வந்து பலிபீடத்தை உண்டு பண்ணி அதாவது ஆராதனை செஞ்சு கொண்டு இருந்தாரோ, அதே போல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல அந்த யோசியா ராஜா எப்படி அந்த விக்கிரகங்களை எல்லாம் அழித்து ஒழித்தாரோ, அதே போல இப்போ யோசியா ராஜாவாக யார் அடையாளமா யார் வந்திருக்குதுன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அவர் வந்து என்ன பண்றாரு பாருங்க, அதாவது வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த விக்கிரகங்களா இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை எல்லாம், ஆர்சி புரோட்டஸ்டன்ட் அமைப்பு எல்லாவற்றையும் என்ன பண்ண போறாருங்க, அழிக்கக்கூடியவர்களா இருக்க போறார் அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது அவர் யாரை கொண்டு செயல்படுத்துவார் அப்படி பார்க்கும்பொழுது,
தேவன் இன்னும் சொல்ல போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா இல்லைங்களா? வந்து அழிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவரு ஆல்ரெடி வந்துதான் இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். எந்த வருஷத்துல வந்திருக்காரு? பாடம் இருக்கிறேன். சரி, அந்த பாடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதே போல என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, இந்த யெரொபெயாமா இருக்கக்கூடிய சாத்தானுடைய செயல்களா இருக்கக்கூடிய காரியங்களையும் கட்டி என்ன பண்ணுவாருங்க, தீர்த்து போடுவார் அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இன்னுமா என்ன சொல்லப்படக்கூடிய காரியமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியாக சத்தியங்களையும் தவறான போதகங்களையும் தவறான ஊழியங்களையும் செய்து கொண்டு இருக்கிற காரியமா இருக்கக்கூடிய இது தேவனுடைய திட்டம் அல்ல அப்படிங்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய காரியமாக அன்று தேவனுடைய மனுஷனா யார் வந்ததுங்க? தேவனுடைய மனுஷன் வந்தாரு. இப்ப யாரு தேவனுடைய மனுஷரா இருக்கிறதுங்க? இந்த சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய உண்மையான சத்தியத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய திட்டங்களையும் மகத்துவங்களையும் அறிவிக்கக்கூடியவர்களா யார் இருக்குதுங்க? தேவனுடைய மனுஷர்களா? சபையை அழைக்கப்பட்ட நம்ம சபையாருக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது நாம அந்த தேவனுடைய மனுஷர்களா இருக்கிறோம், சபையா இருக்கக்கூடியவர்களா இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது என்ன சம்பவம் நடந்தது? தேவனுடைய மனுஷர்கள் சொல்லும் போது என்ன, அந்த தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது என்ன ஆச்சு? அந்த யெரொபெயாம் என்ன பண்ணாருங்க, அவனை பிடியுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன நடந்துச்சு? அவருடைய கை நீட்டினது மடக்க முடியாம போயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் சத்தியங்களையும் தியானிக்கும் போது சாத்தானா இருக்கக்கூடிய யெரொபெயாம், அவருக்கு பொருளா இருக்கக்கூடிய யெரொபெயாமுக்கு பொருளா இருக்கக்கூடிய சாத்தானுடைய திட்டங்கள் என்ன பண்ணுங்க, நமக்கு விரோதமாகத்தான் இருக்கும் செயல்பாடுகள். ஆனா என்ன பண்ணுவாருங்க, தேவன் அவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது தேவன் நம்மை ரட்சிக்கக்கூடியவராக இருப்பார். அப்படி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாருங்க, தேவன் நம்முடைய பட்சமாய் இருந்தால் நம்மை விரோதமாய் பயக்கிறவன் யார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு இருக்குது அப்படிங்கிற பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது நாமே அந்த தேவனுடைய மனுஷர் அப்படின்னு பாக்குறோம். அந்த வசனத்தை கூட நாம வாசிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 11 12. அந்தியோகியா இக்கோனியா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அதனால நமக்கு என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, தேவனுடைய திட்டங்களையும் கட்டளைகளையும் கொடுத்து என்ன பண்றாங்க, நமக்கு வழி நடத்தி வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே போல அன்று என்ன நடந்துச்சு பார்த்தோம்னா, தேவன் என்ன பண்ணாருங்க, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு என்ன பண்றாருங்க, என்ன சொல்லி அனுப்பினாருங்க, வந்த வழியே திரும்பாமல் இருக்கணும், அப்பம் புசியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல என்ன பண்ணாருங்க, இந்த தேவனுடைய மனுஷன் ஒரு கருவாளி மரத்தடியில போயிட்டு உட்காந்துட்டாரு. அப்படி பார்க்கும்போது அப்பதான் என்ன பண்றாருன்னா, இந்த கிழட்டு தீர்க்கதரிசி போயிட்டு அவரை பார்த்து ஏமாத்தி கூட்டிட்டு வந்து அப்பவும் தண்ணீர் ரசம் புசிக்க வச்சுட்டாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப கருவாளி மரத்துல அடியில போயிட்டு உட்கார்ந்ததுனாலதான் தேவனுடைய மனுஷன் அவருக்கு பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? அப்படின்னா அந்த கருவாளி மரம் எதுக்கு அடையாளமா இருக்கு? கருவாளி மரங்கிறது இந்த உலகத்துல உள்ள ஐஸ்வர்யம் அவரை போயிட்டு இலைப்பாடுறதுக்காண்டி தானே அந்த கருவாளி மரத்துல போயிட்டு உட்கார்ந்தாங்க. அந்த ஐஸ்வர்யம் அதான உலக காரியங்களுக்குள்ளாக கடந்து போகக்கூடாது. ஒருவேளை கருவாளி மரமா இருக்கக்கூடிய அந்த உலக காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போயிட்டோம்னா என்ன பண்ணிடுவாங்க, இந்த கிழட்டு தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய போதகர் என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மள கெடுத்துருவாங்க அந்த அப்படின்னு பாக்குறோம். அதே போல என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா,
போன வழியிலே திரும்பி வரக்கூடாது அப்படின்னாரு. அப்படின்னா நாம இதற்கு என்ன பொருளா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம எங்க இருந்து அழைக்கப்பட்டிருக்கோங்க? நம்ம ஒரு சிலவங்க ஆர்சியில இருந்திருப்போம், புரோட்டஸ்டன்ட் அமைப்புல இருந்திருப்போம். அவங்க தான் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்ப கூடி வந்து இப்ப சத்தியத்தை கேட்டிருக்கோம், தேவனுடைய திட்டத்தை அறிஞ்சிருக்கோம், தேவனுடைய வார்த்தைகளை முழுமையா அறிஞ்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, திரும்ப அதே காரியங்களுக்குள்ளாக அந்த இடத்துக்காக நம்ம செல்லக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளையும் சத்தியங்களையும் பெற்றுக்கொண்ட நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய காரியங்களுக்காக தான் நாம் நிக்கணும் அப்படிங்கிற பாக்குறோம். அதனால திரும்ப வந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, திரும்பி போகக்கூடாது அப்படின்னு பாக்குறோம். அதே போல அவருக்கு என்ன சொன்னாருங்க, அப்பவும் தண்ணீரும் புசியாமல் வரணும் அப்படி சொன்னார். அப்படி பார்க்கும்போது இது பொருளா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆகாரமா உட்கொள்ளணும். தேவனுடைய சத்தியத்தையும் வார்த்தைகளையும் நம்ம ஆகாரமா உட்கொள்ளணும் அப்படின்னு பாக்குறோம். போலியான, அதாவது நம்ம எங்க இருந்து வந்தோமோ அந்த போதகத்தை சொல்லுவாங்க யாருங்க, கிழட்டு தீர்க்க தரிசிகளா இருக்கக்கூடிய யாருங்க, நம்மளை முன்னாடி வழி நடத்துறாங்க பாத்தீங்களா, ஆர்சி புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள். அந்த வார்த்தைகளுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம திரும்ப அங்க போயிடக்கூடாது, அந்த வார்த்தைகளை கேட்டக்கூடாது. அப்ப என்ன நடக்கும்னா, திரும்ப நம்ம பழைய வழிக்க போயிடுவோம். எங்க போயிடுவோங்க, உலகத்துக்கு போயிடுவோம். அதே போல என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தண்ணீர் குடியாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாபிலோனுடைய விசுவாசம், அவங்களுடைய கொள்கைகள் விசுவாசங்களை என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம கேட்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் என்னங்க, பரலோக கானானை நோக்கி பரலோகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காரியமா இருக்கு. நம்ம என்ன பண்ணணுங்க, தேவனுடைய காரியங்களாக செய்து பரலோகத்தை நோக்கி செய்யக்கூடிய தேவனுடைய பரிசுத்தவான்களாக ஆகக்கூடிய காரியங்களுக்களாக நாம் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். அதே போல என்ன பண்ண நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் இருக்கு, ஐஸ்வர்யவான்கள் யாருங்க, அதாவது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது எதுங்க, அந்த கிழட்டு உலக ஐஸ்வர்யத்தை கொடுத்தது கருவாளி மரத்து அடியில போயிட்டு உட்காங்கன்னு என்ன வந்துருங்க, அவருக்கு இளைப்பாறுதல் கிடைச்சது. அப்படின்னா அவர் உலக வழியில போனதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அவர் ஐஸ்வர்யத்தை தேடிட்டார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் ஆகியவற்றில் என்ன பண்ணக்கூடாதுங்க, நாம அந்த கிழட்டு தீர்க்க தரிசிகள் சொல்லுவது போல என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நான் அப்பவும் திராட்சை ரசம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி. கிழட்டு தீர்க்க தரிசிகள் யார் இருக்குதுங்க, இந்த ஆர்சி அமைப்புல இருக்கக்கூடிய பாஸ்டர்கள், ஃபாதர்ஸ்கள், அதே போல புரோட்டஸ்டன்ட் அமைப்புல உள்ள ஊழியக்காரர்கள், இவங்களை பத்தி தான் கிழட்டு தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ண, இங்க நீங்க வந்து எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, நல்ல ஒரு வேலைக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் அப்படின்னாலும் சொல்றாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகளுக்குள்ளாக கடந்து போவோம், ஐஸ்வர்யத்துக்குள்ளாக ஊழியத்தை செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப உலகத்துக்குள்ள நம்மளை அழைத்து செல்லக்கூடியவளா இருந்துருவாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக நாம என்ன பண்ணக்கூடாதுங்க, கடந்து செல்லக்கூடாது அப்படிங்கிறத நாம் பாக்குறோம். அப்படி ஏன்னா கருவாளி மரத்தின் கீழாக நாம போய் உட்கார்ந்துடக்கூடாது. அப்படி உட்கார்ந்தோம்னா இந்த கிழட்டு தீர்க்கதரிசிகளா இருக்கக்கூடிய இந்த நம்மளை அவங்க வழி நடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் நம்மளை வழிவிலைக்கு போய் செஞ்சிருவாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா அவங்க அறிக்கையிடுறது வந்து தேவனுடைய ஊழியத்தை வந்து அறிக்கையிடுறாங்களா அப்படின்னா, அறிக்கையிடுறாங்களா, தேவனை பற்றி அறிக்கையிடுறாங்களா, தேவனை அறிக்கையிடுறாங்க. ஆனா தேவனுடைய காரியங்களையும் தெய்வீக திட்டங்களையும் அறிக்கையிடுறாங்களா, ஆர்சிலையும் புரோட்டஸ்டன்ட் அமைப்புலையுங்க தேவனுடைய திட்டங்களை எதுவும் சொல்றாங்களா அப்படின்னா, அது மாதிரி எதுவும் சொல்றது இல்லை. அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியன் தேவனுடைய காரியத்தை செய்யறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, மக்களை வஞ்சிக்கிறாங்க. அதாவது இப்ப விசுவாசிகளை வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தசமாம் பாகம் கொடுங்க, காணிக்கை கொடுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு, உங்களை வழி நடத்துவாரு, நல்ல வளர்ச்சியில தேவன் வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தசம பாகம் காணிக்கைகள் வாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த காரியத்தை வந்து தேவன் செய்ய சொல்றாரா?
இப்படி செய்ய சொல்றாரானா அவரு அந்த காரியத்தை எல்லாம் செய்யறது. இப்படியான தவறான காரியங்களை செஞ்சு என்ன பண்றாங்கன்னா விசுவாசிகளை மோசம் போக்குறவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அதே போல அவங்க இந்த விசுவாசிகளுக்கு ஏதாவது உதவிகளை செய்யறாங்களா, இல்ல தங்களுடைய குணலட்சணங்களை வெளிப்படுத்துறாங்களா, இல்ல தேவனுடைய திட்டத்தின்படி அவங்க நடக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி நடக்க மாட்டாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 14, 15, 16. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளின் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? பார்த்தோம்னா அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் செய்யறாங்களான்னா செய்யறது இல்லை அப்படின்னு பாக்குறோம். கடைசியா என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் அவரு இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன சொன்னாங்க, கிழட்டு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனுக்கு, நீ என்ன பண்ண மாட்ட, முற்பதாக்கள் அதாவது உன்னுடைய முன்னோர்களுடைய கல்லறையில் போய் சேர மாட்டா அப்படின்னு இந்த கிழட்டு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனை சொன்னார். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு நம்ம எங்க போய் சேர முடியாதுங்க. இப்படியெல்லாம் நம்ம அவங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் கடந்து சென்றோம்னா யாருங்க, புறஜாதி, அதாவது புறஜாதிங்கிற ஆர்சி புரொட்டஸ்டன்ட் அமைப்புகளுக்குள்ளாக நாம திரும்ப போய் சேர்ந்தோம்னா நம்ம எங்க போய் சேர முடியாதுங்க, பரலோகத்துக்கு நம்ம போய் சேர முடியாது. அப்படி பார்க்கும்போது நமக்கு அஸ்திபாரமா யார் இருக்குதுங்க, முற்புதா கல்லறையில் போய் சேருது. நம்ம பரலோகத்துக்கு அஸ்திபாரம் பட்டவர் யாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலியமாக அஸ்திபாரமாக 12 அப்போஸ்தலர்கள் சீஷர்களை வச்சு நம்ம கஷ்டப்பட்டு வருகிறோம் அப்படி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது அவருடைய இந்த 12 அப்போஸ்தலர்கள் சீஷர்களுடைய கிறிஸ்து மூலமாக நாம கடந்து சென்றோம்னா நம்ம எங்க போய் சேர்ந்துடலாம்னா பரலோகத்தை போய் சேரலாம் அப்படி பாக்குறோம். அப்படி மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனம் 28, பக்கம் 30. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒருவேளை தேவனுடைய திட்டங்களை அறிஞ்சு தேவனுடைய காரியங்களை நாம செய்யாத பொழுது என்ன பண்ண நடக்குங்க, பரலோகம் கிடைக்குமானா கிடைக்காது. ஒருவேளை என்ன பண்ண சூழ்நிலை ஏற்படுங்க, பரலோக ராஜ்யத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு பெற்ற பரிசுத்தவான்களை நாம பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி நாம வெட்கப்படக்கூடியவர்களாக நாம இருப்போம். ஒருவேளை தேவனுடைய காரியங்களை நாம செய்யாம இருந்தோம்னா இந்த காரியங்களை வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனம் 29. நீங்கள் விரும்பின கர்வாழி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுகிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணம் அடைவீர்கள். அப்படி பார்க்கும்போது முன்னோர்களுடைய அந்த வழிநடத்துதலை நாம கடந்து சென்றோம்னா நம்ம வெட்கப்படக்கூடியவர்களாகவும் பரலோகத்துக்கு போய் சேரக்கூடாத முடியாதவர்களாகவும் தான் நாம போய் சேரக்கூடியவர்களா இருப்போம் அப்படி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இன்னொரு காரியம் சம்பவம் நடந்துச்சு. யாருக்குங்க, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு. என்ன நடந்தது அப்படி பார்த்தோம்னா அவர் போற வழியில ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அவரை கொன்று போட்டுச்சு. ஆனா அவர் போன எதுல போனாருங்க, கழுதையின் மேல போனார். ஆனா அவர் போன கழுதைய வந்து சிங்கம் அடிச்சுச்சானா அடிக்கல. அப்ப தேவனுடைய மனுஷனை மட்டும்தான் அடிச்சு போட்டுச்சு, அந்த அவர் போன கழுதைய அடிச்சு போடல. அப்படிங்கும் போது பார்க்கும்போது இங்க சிங்கமா இருக்கிற யாருன்னா நமக்கு சிங்கமா இருக்கிறங்க, கட்சிக்கிற சிங்கமா சாத்தான் இருக்கிறாரு. சாத்தான் வந்து நம்மள வஞ்சிக்கிற சிங்கமா இருந்து என்ன பண்ணுவாருன்னா நம்மள அடிச்சு போட்டுருவாரு, எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஆனா இந்த கழுதை எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படி பார்த்தோம்னா கழுதை, குதிரை, ஒட்டகம் இந்த மாதிரி எல்லாம் மிருக ஜீவன்கள் வந்து இங்க சத்தியத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தையா இருக்குது, சத்தியத்தை குறிக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது அந்த சிங்கமா இருக்கக்கூடிய கர்ச்சிக்கிற சிங்கமா இப்ப யாரு இருக்கிறதுங்க, எவனை விழுங்கலாமன்ற வகை தேடி சுற்றி திருக்கிறவனா சாத்தான வந்து இப்ப நம்மள என்ன பண்றாங்க, எப்படி வஞ்சிக்கலாம், நம்மள விழ வைக்கலாம்னு
பார்த்து வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு பாக்குறோம். ஆகையினால சாத்தானுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அந்த சிங்கம் அடித்த சிங்கம் யாருங்க? சாத்தான். அவரு வஞ்சித்துச்சு. அது போல நம்மளையும் எப்ப நம்ம வகை தேடி சுற்றி திரிகிறான், நம்மளையும் விழச் செய்யறதுக்காண்டி பாக்குறோம். ஆகையினால எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா அந்த கழுதை அடிக்கப்படவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தேவனுடைய மனுஷனைத்தான் அடிச்சாரு. ஆனா தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய அந்த கழுதை எது அடையாளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையோ சத்தியத்தையோ என்ன பண்ண முடியாதுங்க, யாராலையும் அழிக்க முடியாது அப்படி பாக்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது நாம என்ன செய்யணும்னா, தேவனுடைய மனுஷனை வழிவிலக செய்த கிழட்டு தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய யாருங்க, இப்போ வழி நடத்தக்கூடிய போதகர்கள், ஃபாதர்கள், இவர்களுடைய ஊழியத்துக்குள்ளாக நம்ம போயிடாம என்ன பண்ணணுங்க, சத்தியத்துல உண்மையான சத்தியத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லணும். அப்படி கடந்து செல்லாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த கிழட்டு தீர்க்கதரிசி போன்ற ஏகப்பட்ட ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வழி விலகி சென்று வச்சு என்ன பண்ணுவாங்க, பரலோகத்தை சென்று சேர முடியாத அளவுக்கு தடுத்து விடுவார்கள். ஆகையினால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிழட்டு தீர்க்க தரிசிகள் போல் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆவிக்குள்ளாக கடந்து தேவனுடைய ராஜ்யத்தை சென்று சேர தேவன் தாமே கிருபையோடு நம்மை வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு காரியத்தை நம்ம சொல்லாம விட்டுட்டோம். ஆமா, ஓகே. அதாவது கர்வாலி மரம் உலகத்துல இருக்கும். அதே போல கர்வாலி மரத்துல என்ன இருக்குங்க, முள்ளு இருக்கும். அந்த முள்ளு என்ன பண்ணுங்க, தச்சுக்கிட்டு இருக்கும். அந்த முள்ளு எதா இருக்குதுங்க, உலகத்தின் ஐஸ்வர்யம், அதாவது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க, நம்மள முள்ளா தச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம போகிற இடத்துக்கு போக விடாம நம்மள நெருக்கி போட்டிருக்கோம். அதைத்தாங்க சொல்லப்படுது. மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாகிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனுக்கு பலனற்று போவான். அப்படி பார்க்கும்போது 4 விதமான விதைகள், 4 இடத்துல விதைக்கப்படுகிற விஷயமா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு ஓமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் நமக்கு சொன்ன வார்த்தை இருக்கும். அதனுடைய காரியங்களை நம்ம ஓமைகளை நம்ம கேட்டிருப்போம். ஆகையினால நாம் இந்த 4 வித இடம் அப்படி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்னங்க, வழியோரம் விதைக்கப்பட்ட விதை. அந்த 4 விதை இது இதுக்கு படத்துக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் அந்த 4 விதைக்கப்பட்ட இடம் என்னன்னு பார்க்கும்போது, வழியோரம் விதைக்கப்பட்ட இடம் என்னங்கிறது தெரியும். அந்த பாடம் எடுத்தாச்சுன்னா இன்னும் எடுக்கல, ஓகே. அந்த பாடத்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அதுல பாடத்துல நம்ம தெளிவாய்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். Thank you.